ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் மற்றும் வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனல் பேர் கிரேசி இந்தியன்ஸ் டி அஃபிஷியல். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கேரளாவில் இருக்க கவர்மெண்ட் போட் ஜெட்டி அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். இது என்னென்னு பார்த்திங்கன்னா, கவர்மெண்ட்டே எல்லாருக்கும் போட்டிங் கொடுக்கறது ஃப்ரீ கிடையாது. ஏசி 600 ருபீஸு, நான் ஏசி 400 ருபீஸு. நாங்கள் எங்கள் ஃபேமிலியிலேருந்து 8 பேர் கேரளாவுக்கு போயிருந்தோம். இந்த கேரளாவில் தான் இந்த கவர்மெண்ட் போட் ஜெட்டி இருக்குது. ஸோ ரெஸ்ட் ரூம்க்கு பார்த்திங்கன்னா அந்த சைட்லாம் தாண்டி தான் போனோம். ஒரு மாதிரி ரெசார்ட் மாதிரி இருந்துச்சு. உள்ளே போகிறப்ப பாட்டில்லாம் ரீயூஸ் பண்ணி நல்லா நீட்டாக டெக்கரேஷன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அன்றைக்கி பார்த்திங்கன்னா செம்ம மழை, அதனால் வீடியோ ஓரளவுக்கு தான் தெளிவாக எடுத்திருக்கேன். நாங்கள் ஏசி ரூமில் உட்காந்துருந்ததுனால எங்களுக்கு அவ்வளோ கிளியர்னஸ் வீடியோ கிடைக்கல. ஸோ போட்டு இப்படி தான் இருந்துச்சு உள்ளே ஏசி ரூமில். போட்டிங் ஸ்டார்ட் ஆகி கொஞ்ச நேரத்துலேயே பார்த்திங்கன்னா மியூசிக் எல்லாமே போட ஆரம்பிச்சிட்டாங்க. போட்டிங் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடிலேருந்தே மியூசிக்ஸ் ஓடிட்டு இருந்துச்சு. நம்ம தமிழ் பாட்டெல்லாமே கூட போட்டாங்க. நாங்கள்லாம் கொஞ்சம் அப்படியே டான்ஸ் ஆடினோம். ஸோ வெளியில் அவுட்டரில் பார்த்திங்கன்னா நிறையா இந்த மாதிரி ஹவுஸ் போட்ஸ் இருந்துச்சு. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், பின்னாடியே ஒரு பால்கனி மாதிரி இருந்துச்சு. அந்த சைடு வழியாகவுமே போட்டு எல்லாமே பார்க்க முடிஞ்சுது. எல்லாருமே அங்கே இருந்து ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. நிறைய பேர் நான் ஏசியில் இருந்தவங்கெல்லாம். மழை ரொம்ப பேஞ்சிக்கிட்டே இருந்ததுனால வீடியோஸ் எதுவுமே ப்ராப்பராக கவர் பண்ண முடியல. அங்கங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிராஸஸ் இருந்துச்சு. அப்புறம் ஒரு தீவு மாதிரி ஒன்று இருந்துச்சு, அங்கே கூட்டிகிட்டு போய் விட்டுருந்தாங்க. இது அந்த தீவில் எடுத்த வீடியோ தான் இது. ஒரு 1 ஹவர் அந்த உள்ள ஒரு 1/2 ஹவர் அந்த மாதிரி தான் இருக்கும். கொஞ்ச நேரம் தான் இருந்தோம் அந்த தீவில். அதுவுமே ரொம்ப நீட்டாக க்ளீனாக இந்த மாதிரி பாதையெல்லாம் கூட போட்டு வச்சுருந்தாங்க. ஒரு வே மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி அங்கே பாறையெல்லாம் வச்சு ஒரு பாதை போட்டிருந்தாங்க. அந்த பாறையெல்லாம் வச்சு அங்கேயே ஏதோ ஒரு கோயில் ஒன்று குட்டியாக இருந்துச்சு. அப்புறம் ஒரு கிராஸ்லாம் ரொம்ப நிறையா அங்கங்கே இருந்துச்சு. அந்த காலத்து வீடுங்க எல்லாமே காமிச்சாங்க. அந்த டைமில் நல்லா தூக்கம் தூங்கிட்டோம். ஆக்சுவலி இது பார்த்திங்கன்னா 5 ஹவர்ஸ் போட்டிங். நாங்கள் காலையில் ஒரு 10 o'clock அப்படி போல் ஸ்டார்ட் பண்ணி ரீச் ஆகிறதுக்கே ஒரு 4:30 போல் எங்களுக்கு ஆயிடுச்சு. அப்புறம் இங்கேருந்து கிளம்பி ஒரு ட்ரெயின் பிடிச்சி நாங்கள் கொச்சிக்கு போயிட்டோம். அது நம்ம நெக்ஸ்ட்டு பார்ட் 2 vlogல நம்ம எல்லோரும் பார்க்கலாம். அப்புறம் பாட்டெல்லாமே போட்டிருந்தாங்க, டான்ஸ் எல்லாம் கூட ஆடிருந்தாங்க. ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாக ஃபன்னாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு.